நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எவ்வளோ பேர் தானா? யுவஸ்ரீ, பண்ணலாம் ப்ரோ. அவ்வளோதான். ஓகே ஓகே, 1 minute. Okay. So, good morning all. Myself Abhijit, third year BSc MLT in SRM Medical College. Today my seminar topic is on vitamin A and vitamin D. So first, டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெனரலாக ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்குவோம். ஸோ விட்டமின்ஸ் அதாவது வைட்டமின்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. யாருக்கு தெரியுமா? ஹலோ, கேக்குதா? B complex vitamins. நம்ம கேட்கல, சாரி. காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சம்திங் வரும்னா கரெக்ட்டுங்களா? அது ஓகே, அது பி காம்ப்ளெக்ஸ். நான் அப்படி கேட்கல. ப்ராடா வைட்டமின்ஸ் வந்து 2 டைப்ஸா டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாங்க பேஸ்ட் ஆன் இட்ஸ் solubility. தெரியுமா? soluble insoluble விட்டமின்ஸ் தானா? ஓகே, அப்படி இல்லாம அது வந்து ஃபேட் soluble விட்டமின்ஸ், அப்புறம் வாட்டர் soluble விட்டமின்ஸ். சாரி. ஓகே ஓகே, இல்ல இட்ஸ் ஓகே. 1 minute, சாரி 1 minute. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ நம்ம சொன்னது வந்து 2 டைப்ஸ், ஃபேட் soluble விட்டமின்ஸ் அண்ட் வாட்டர் soluble விட்டமின்ஸ். இந்த ஃபேட் soluble விட்டமின்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா விட்டமின் ஏ, இ, டி, கே, ஏடிஇகே. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே, இதெல்லாம் வந்து ஃபேட் soluble. வாட்டர் soluble வைட்டமின்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். பி காம்ப்ளெக்ஸ் இன் த சென்ஸ் B1, B2, தென் B6, B12, அப்படி ஒரு 5 or 6 டைப்ஸ் இருக்கு. அது சேர்த்து வந்து பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஏ அண்ட் டி. இது வந்து ஃபேட் soluble வைட்டமின்ஸ். இது ஏன் ஃபேட் soluble வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் கேன் பி soluble in வாட்டர். அதாவது நம்ம யூரின் வழியா இது எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது, ஏன்னா அது வாட்டர் soluble கிடையாது. ஒன்லி வாட்டர் soluble காம்பனன்ட்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டட் பை கிட்னி, அப்படிதானே? ஸோ இது ரெண்டுமே 2 இல்லை 4 ஏடிஇகே, இதனாலையும் வந்து யூரின் வழியா எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம டாபிக் உள்ள வருவோம். வைட்டமின் ஏ அண்ட் டி. நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் நம்ம வைட்டமின் ஏ பார்க்குறோம். இதோட சோர்ஸ் அண்ட் ஆர்டிஏ. ஆர்டிஏ ஃபுல் ஃபார்ம் தெரியுமா இருக்காது? ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ். Recommended dietary allowance. எஸ் கரெக்ட். ஓகே, நம்ம சோர்ஸ் வந்து பார்ப்போம். சோர்ஸ் வந்து எப்பவுமே 2 டைப்ஸாக இருக்கும், மேஜர் பிளான்ட் சோர்ஸ் அண்ட் அனிமல் சோர்ஸ். இந்த பிளான்ட் சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா கேரட், பப்பாயா, பம்கின், தென் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் லைக் இந்த கீரை வகைகள் இருக்குல்ல, ஸ்பைனாச், ப்ரோக்கோலி, இதே மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரு காமனாக ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு க்ளூ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வைட்டமின் ஏ வந்து எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
எல்லோ இல்லை ஆரஞ்சு கலர் ஃப்ரூட்ஸ்லாம் மேக்ஸிமம் இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போத்தில். ஸோ அனிமல் சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபிஷ் லிவர் ஆயில் ஆர் கோட் லிவர் ஆயில், ரெண்டும் சேம் தான். தென் இதோட ஆர்டிஐ ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ், அதாவது ஒரு டெய்லி ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது இந்த விட்டமின் ஏ அப்படின்னு பார்த்தோம்னா 750 to 1000 மைக்ரோகிராம் பர் டே. அது பர் டேக்கு 750 to 1000 மைக்ரோகிராம் வரைக்கும் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் நம்ம வைட்டமினோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இது மேஜரா விஷன், நம்மளோட ஐயோட ஃபங்க்ஷனிங் வந்து இது விட்டமின் ஏ வந்து ரொம்ப குரூஷியலானது. அதில் ரெகுலேஷன் ஆஃப் வால்ஸ் விஷுவல் சைக்கிள். வால்ஸ் விஷுவல் சைக்கிள் அப்படின்னா நம்மளோட டார்க் அடாப்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, தெரியுமா இருக்காது? ஓகே, நானே சொல்றேன். வால்ஸ் விஷுவல் சைக்கிள்னா நம்ம இப்போ வேறும் லைட், அதாவது இப்போ நம்ம ஓப்பன் லைட்ல இருக்கோம், இப்போ வீட்டில் இருக்கோம், நைட் கரண்ட்லாம் இருக்கு, ஃபுல் லைட்ல இருக்கும். திடீர்னு கரண்ட் போச்சுன்னா ஒரு ஃபியூ செகண்ட், ஒரு 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட்லாம் நமக்கு இருட்டா தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லைட் எங்க இருந்தாவது வரும். லைட் ஃபுல் விஷன் இல்லைன்னா கூட லைட்டா ஒரு விஷன் இருக்கும், அப்படிதானே? அப்படிதானே, கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஸோ அந்த லைட்ல இருந்து டார்க் ஆகும்போது இதுல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சொன்னல நமக்கு திருப்பி விஷன் வரதுக்கு, இந்த டைம் தான் டார்க் அடாப்டேஷன் டைம். ஸோ இதை ரெகுலேட் பண்ற சைக்கிள் தான் வால்ஸ் விஷன் சைக்கிள். இந்த வால்ஸ் விஷுவல் சைக்கிள் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வைட்டமின் ஏ தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா தெரியுமா? அதாவது நம்ம பாடியில ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு மெட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து வர ஃப்ரீயா இருக்கிற ரேடிக்கல்ஸ். இது நம்ம உடம்புல இது எக்ஸ்கிரீட் ஆகாம இருந்துட்டே இருந்ததுன்னா இது நிறைய டிசீஸ் காஸ் பண்ணும், லைக் கேன்சர், ஹார்ட் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், அப்புறம் ஏஜிங். நம்ம ஏஜிங் வந்து ஸ்பீட் அப் பண்ணும். இந்த மாதிரி என்ன ஒரு நெகட்டிவ் சைடு வந்து நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பனன்ட் வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்கிரீஷன்ல எக்ஸ்கிரீட் பண்ணும். ஸோ இது வந்து இந்த டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட ஏஜிங் ஸ்பீடை வந்து நார்மலாக வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்படி வைட்டமின் ஏ வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் நார்மல் எபித்தீலியம் அண்ட் ஸ்கின். நம்மளோட ஸ்கின் தான் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. செல்லுலர் டிஃபரன்ஷியேஷன் அண்ட் மெட்டபாலிக் எஃபெக்ட், நிறைய மெட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ்ல இது விட்டமின் ஏ வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? விஷன். ஸோ அப்போ விஷன்ல தான் அதோட மேஜர் ரோல் வைட்டமின் ஏவோட. இப்போ இந்த வைட்டமின் ஏல டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதுவும் மேஜர் அஃபெக்ட் பண்றது நம்மளோட விஷனை தான், இல்லை ஐஸை தான். ஸோ டெஃபிஷியன்சி வந்து ஒரு 4 கண்டிஷன்ஸை காஸ் பண்ணும். இது வந்து இந்த ஆர்டர்ல தான் எப்பவுமே வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து நைட் பிளைண்ட்னஸ் ஆர் நிக்லோபியா. அதாவது இந்த நைட்ல வந்துட்டு கண் தெரியாது. நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கொஞ்சம் சாயங்காலம் ஆனோட லைட் கொஞ்சம் கம்மியானோன்னு அவங்களுக்கு சரியா பார்வை இருக்காது. ஸோ இது வந்து வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. இதுல என்ன ஆகுதுன்னா அந்த டார்க் அடாப்டேஷன் டைம் சொன்னோம்ல, அந்த லைட்ல இருந்து டார்க் வரும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூ செகண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது வந்து ஹவர்ஸ் கணக்குக்கு இன்க்ரீஸ் ஆகும். 3 hours 4 hours 5 hours இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு அந்த டார்க்னஸ் வந்து திடீர்னு அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ நைட்ல வந்து பிளைண்ட்னஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் ட்ரீட்மெண்ட் நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஜீரோப்தால்மியா. ஜீரோப்தால்மியால வந்துட்டு இந்த நம்ம கன்ஜெக்டிவா, ஐஸ்ல இருக்கிற கன்ஜெக்டிவா வந்து கெராட்டினைஸ், கெராட்டின்னா ஒரு காம்பனன்ட் தெரியும், அது வந்து ஃபார்ம் ஆகி ஒரு கண்டிஷன் காஸ் பண்ணும், அதான் ஜீரோப்தால்மியா. தென் இங்க இதுல இருந்து ப்ரோக்ரஸ் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது பைட்டாட் ஸ்பாட்ஸ். அந்த பேர்ல இருந்தே தெரியுங்க, ஸ்பாட்ஸ் ஸ்மால் கிரேஷ் ஒயிட் ட்ரையாங்குலர் பிளாக்ஸ், ஒரு ஒயிட் கலர்ல நம்மளோட கன்ஜெக்டிவால வந்து ஃபார்ம் ஆகும் பைட்டாட் ஸ்பாட்ஸ். இது மூணுமே வந்து ஒரு ரிவர்சிபிள் ஸ்டேஜஸ்.
அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் இதில் மூணுலேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் கடைசி ஸ்டேஜுக்கு ப்ரோக்ரஸ் ஆகும். அது வந்து கெரட்டோமலேஷியா. இது வந்து இர்ரிவர்சிபிள். இது வந்து பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் விஷன். அதாவது நம்ம கோர்னியா தெரியுங்களா, ஐஸ்ல கோர்னியா வந்து சாஃப்ட் ஆகும்போது டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. லென்ஸ் டிரான்ஸ்பரண்ட்னா நமக்கு பிளைண்ட்னஸ் வந்துடும். இது வந்து இர்ரிவர்சிபிள். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் அந்த 4 கண்டிஷன்ஸ். நைட் பிளைண்ட்னஸ், சிரோப்தன்மை, பைட்டோட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஒயிட் கலர் டெபாசிட் நம்மளோட கன்ஜெக்டிவால. கடைசியாக இருக்கிறது வந்து கோர்னியா வந்து சாஃப்ட் ஆகி டிரான்ஸ்பரண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ இவ்வளோதான் நம்ம வைட்டமின் ஏ ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பார்த்தோம். சோர்ஸ் பார்த்தோம். சோர்ஸ் என்னென்னா பிளான்ட் சோர்ஸ், அனிமல் சோர்ஸ். பிளான்ட் சோர்ஸ் வந்து பிளான்ட் சோர்ஸ் வந்துட்டு நம்ம கேரட், பப்பாயா, பம்கின், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், எல்லோ வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஜெனரலாக. அனிமல் சோர்ஸ் வந்து ஃபிஷ் லிவர் ஆயில். அடுத்து ஆடியை பார்த்தோம். ஃபார் அடல்ட்டுக்கு 750 to 1000 மைக்ரோகிராம் பர் டே. தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். லைக் வால்ஸ் விஷுவல் சைக்கிள் ரெகுலேஷன், அப்புறம் என்ன பார்த்தோம், ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கின், மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். தென் அதோட டெஃபிஷியன்சியும் பார்த்தோம். 4 ஸ்டேஜஸ் பார்த்தோம். நைட் பிளைண்ட்னஸ், செரோப்தால்மியா, தென் பைட்டோட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கடைசியாக கெரட்டோமலேஷியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து வைட்டமின் டி. இதுவும் வந்து ஃபேட் சால்பிள் வைட்டமின்ஸ். இட் கேனாட் பி எக்ஸ்கிரீட்டட் த்ரூ யூரின். ஸோ இதோட சோர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து சன்லைட் இன்டியூஸ்ட் சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் டி. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம வெயில் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா வைட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். இந்த சின்ன குழந்தைங்கலாம் வெயில் எடுத்துட்டு போவாங்க, சின்னவங்க பிறக்கும் போதெல்லாம். அது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட சயின்டிஃபிக் என்னன்னா வைட்டமின் டி வந்து அவங்க உடம்புல வந்து செக்ரீட் ஆகும். சன்லைட் வந்து இன்டியூஸ் பண்ணி வைட்டமின் டி சிந்தசிஸ் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் இது. அப்புறம் கோட் லிவர் ஆயில் நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஃபிஷ் ஆயில், அதுதான் சேம். ஸோ இதோட ஆர்டிஏ பார்த்தோம்னா ஃபார் அடல்ட்டுக்கு வந்து 15 மைக்ரோகிராம் பர் டே. இதோட லெவல் வந்து கம்மியாக தான் தேவை, ஆனால் கரெக்டாக தேவைப்படும். நம்ம விட்டமின் ஏ பார்த்தோம், அதில் 750 to 1000 மைக்ரோகிராம் தேவைப்படுது. இங்கே நம்ம பார்த்தோம்னா 15 மைக்ரோகிராம் தான் நமக்கு தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ், வைட்டமின் டியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் இந்த பாடி. நம்ம கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் நம்ம உடம்புல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம போனோட ஸ்ட்ரென்த்து, டீத் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து கால்சியம் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். இந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல மெயின்டைன் பண்றது. கால்சியமோட ஹோமியோஸ்டேசிஸ்ல வந்துட்டு வைட்டமின் டி வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மினரலைசேஷன் ஆஃப் போன்ஸ். போன்ஸ்ல வந்து மினரலைசேஷன் சொன்னோம்ல, கால்சியம். இந்த வைட்டமின் டி வந்து கால்சியமை போய் இன்டியூஸ் பண்ணி போன்ல வந்து மினரலைசேஷன் நடக்கும். இப்போ மினரலைசேஷன் கரெக்டா இருந்தாதான் போன் ஸ்ட்ராங்கா நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சரோட இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் தான் வைட்டமின் டியோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் இன் அவர் பாடி. நெக்ஸ்ட் இப்போ டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம். இதுவும் ஃபங்க்ஷனை நம்ம கோரிலேட் பண்ணி பார்த்தோம்னா டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதுல வந்து நம்ம விஷன் பார்த்தோம். ஸோ டெஃபிஷியன்சி வந்து விஷன் சம்மந்தமா இருக்கும். இதுல வந்து மேஜரா போன்ஸ், கால்சியம் ரெகுலேஷன் அண்ட் போன்ஸ் தான் மேஜர் ஃபங்க்ஷன் வைட்டமின் டியோட. ஸோ அதோட டெஃபிஷியன்சியும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோரிலேட்டடா இருக்கும். ஸோ இதில் டெஃபிஷியன்சி வந்து டூ மேஜர் கண்டிஷன்ஸ் காஸ் பண்ணும். ஒன்று வந்து ரிக்கெட்ஸ். இது வந்து சில்ட்ரன்ஸ்ல காஸ் பண்ணும். அடல்ட்ஸ்ல வந்து ஓஸ்டியோமலேஷியா அப்படின்னு கண்டிஷன் காஸ் பண்ணும். ஸோ இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல எல்லாமே படிச்சிருக்கோம். ரிக்கெட்ஸ்ல வந்து ஒரு 3-4 கேரக்டரிஸ்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு. லைக் அந்த சைல்டு வந்து ரொம்ப லீனா, போன்லாம் வெளியே தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு 4 கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அது என்னன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் ஹெட் வித் ப்ரொட்ரூடிங் ஃபோர்ஹெட். லார்ஜ் ஹெட் வந்து ஹெட் பெருசா, ஃபோர்ஹெட் நம்ம நெற்றி வந்து ப்ரொட்ரூட் கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பீஜோன் செஸ்ட். இந்த பீஜோன் புறாவோட செஸ்ட் இருக்க மாதிரி ஃப்ரண்ட் இப்படி கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும், மேலே வந்து ஏறி இப்படி இருக்கும். தென் போ லெக்ஸ். லெக்ஸ் வந்து இப்படி கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி, அதான் போ லெக்ஸ். அண்ட் நாக் நீஸ். நீஸ் முட்டி வந்து நாக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இதே கண்டிஷன் வந்து நம்ம அடல்ட்ல வந்துச்சுன்னா அது பேர் ஓஸ்டியோ மலேசியா. இதுல வந்து எப்படின்னா நம்ம போன்ஸ் வந்து ஃபுல் சாஃப்டா இருக்கும், எல்லா போன்ஸும் சாஃப்ட் ஆகும். சாஃப்டா இருக்கும் என்ன ஆகும், நார்மலா ஃப்ராக்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. நம்ம சின்னதா ஒரு இடி இடிச்சாலோ சின்னதா விழுந்தா கூட அது ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஓஸ்டியோ மலேசியா. அண்ட் சில்ட்ரன்ல வந்து இட்ஸ் கால்டு ரிக்கெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இதான் ரிக்கெட்ஸ். சைல்டு வந்து இப்படிதான் இருக்கும், ப்ரொட்ரூடிங் ஃபோர்ஹெட், பீஜன் செஸ்ட், போ லெக்ஸ். பாத்தீங்களா, அந்த லெக் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். இது வந்து ஒரு மெயின் ஃபீச்சர். ஓஸ்டியோ மலேசியாவில் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் மசில் வீக்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதானா? ஸோ இது வந்து நம்ம சம்மரி. வைட்டமின் ஏ சோர்ஸ் வந்து கேரட், ஃபிஷ் லிவர் ஆயில் அதெல்லாம் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி மேனேஜ் பார்த்துக்கோங்க. தென் வைட்டமின் டியில் வந்து மேஜராக வந்து சன்லைட் இன்டியூஸ் சிந்தசிஸ். ஓகேவா? டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் போன் சம்பந்தமா ரிக்கெட்ஸ் அண்ட் ஓஸ்டியோ மலேசியா. ரிக்கெட்ஸ் இன் சைல்ட், சில்ட்ரன், ஓஸ்டியோ மலேசியா இன் அடல்ட். ஓகேவா? நம்ம டாபிக் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான், ஒன்லி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். யாராச்சும் அது டவுட் இருக்கா? யாராச்சும் கொஞ்சம் சம்மரைஸ் பண்றீங்களா? கேக்குதா? ஹலோ. கேக்குது ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் ஏதாவது புரிஞ்சுதா? டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்ல ப்ரோ, டவுட்ஸ் தான் இல்லை. ஓகே ஓகே, சிம்பிள் டாபிக் தான். நான் கொஞ்சம் தான் நோட்ஸே போட்டேன், ஒன்லி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் மட்டும்தான். யாராச்சும் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணீங்களா? கொஞ்சம் தெரியும், புரிஞ்சுட்டாங்களா எல்லாருக்கும்? முகமது ஆஷிஃப், கொஞ்சம் சம்மரைஸ் பண்றீங்களா? ஹலோ, கேக்குதா ஆஷிஃப்? கேக்கலையா? வேற யாராச்சும் பண்றீங்களா? சந்தியா, நித்யா. அண்ணா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். சொல்லுங்க. விட்டமின்ஸை வந்து நம்ம விட்டமின் வந்து ஒரு பயோமாலிகுல், அதை ரெண்டா பிரிப்போம். வாட்டர் சால்யூபிள், அதுக்கப்புறம் ஃபேட் சால்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல விட்டமின் ஏ, டி சம்திங் எல்லாமே சொன்னீங்க. ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த சைக்கிள் கரெக்டா இருந்தாதான் நம்மளால கரெக்டா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் புரிஞ்சுச்சு. இது வரைக்கும் தானா எனக்கு தெரியும். சாரி. ஓகே ஓகே, இப்போ எடுத்த புரியலையா? இல்ல நான் புரிஞ்சுது. ரீகலெக்ட் பண்ண முடியலையா? ஆமாங்க அண்ணா. ஓகே 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 ஓகே. வேற ஏதாச்சும் பண்றீங்களா? யுவஸ்ரீ. ஹோஸ்ட் யாருங்க? யுவஸ்ரீ தானே? ஹலோ. யுவஸ்ரீ கேக்குதா? தானே? கேக்குது. சோ செஷன் எப்படி இருந்துச்சுமா? புரிஞ்சுதா? பண்றீங்க? நல்லா தானே இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் சம்மரைஸ் பண்றீங்களா ரீகலெக்ட் பண்ணி?
விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் அண்ட் எல்லோ கலர் ஃபுட்ஸ்லாம் வந்து விட்டமின் ஏ இருக்கும் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருந்தீங்கன்னா, அதோட சோர்சஸ் வந்து கேரட், அப்புறம் ஃபிஷ் லிவர் ஆயில் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. இதனால வந்து என்னென்ன டிசீஸ் காஸ் ஆகும் அப்படின்னா, ஜெரோப்தால்மியா, நைட் பிளைண்ட்னஸ்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறமா தான் அதோட ஆர்டிஏ. அப்போ விட்டமின் டி அதுக்கு அடுத்து வந்து விட்டமின் டி பற்றி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, விட்டமின் டி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மெயின் சோர்ஸ் வந்து சன்லைட் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து போனை வந்து மினரலைசேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதோட டெஃபிஷியன்சி வந்து ரிக்கட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியோ மலேசியா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா முடிச்சிட்டணும். ஆமாண்ணா. ரொம்ப போடனா அப்புறம் குழப்பிடும் நினைச்சா லைக் கொஞ்சமா போட்டேன், இம்பார்ட்டண்டா மட்டும். புரிஞ்சுது, ஈஸியாகவும் இருந்துச்சுண்ணா. ஓகே ஓகே. விட்டமின்ஸோட டைப்ஸ், விட்டமின்ஸ் எப்படி, இதோட யூசஸ், ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாமே. யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும்? ஆசிஃப் சரி, டவுட் இல்லையா? தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பாய்.